ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசினதான வார்த்தைகளை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் 2 வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அதாவது 6 மற்றும் 7 வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அர்த்தமுள்ளவைகளா இருக்கிறபடினாலும் நாளை தினத்திலே ஈஸ்டராக இருப்பதனால அன்னைக்கு போய் சிலுவையிலே மொழிந்ததான வார்த்தைகளை பேசணும்னு நான் விரும்பல. அன்னைக்கு ஈஸ்டருக்கான ஒரு வாழ்த்து செய்தியை கொடுக்கலான்னு நினைச்சதுனால இந்த நாளிலே ஒரு 2 வசனத்தை, அதாவது 6 மற்றும் 7 வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு முடிந்தது என்று சொல்லி, அதாவது இதுல ஒரு பெரிய ஒரு அர்த்தம் அடங்கியிருக்கு. எல்லாத்தையுமே நான் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் இனி செய்யறதுக்குன்னு இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு வெற்றியின் துணிதான், ஒரு ஜெய துணிதான் முடிந்தது. நான் இனி போக வேண்டிய ஒரு இடம் இருக்கு, நான் அங்க போறேன் அப்படின்னு ஒரு கம்பீரமாய் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தான் முடிந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவ ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற நாம் இப்படிப்பட்டதான ஒரு ஜெய துணியை முழக்குகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். நம்முடைய கடைசி நாட்களிலும் கூட இயேசு கிறிஸ்துவை போல முடிந்தது என்று தைரியமாய் சொல்லி ஜீவனை விடுகிறவர்களாய் நாம் வாழ்வோமே. ஆனால் அப்பதான் நம்ம கிறிஸ்தவ ஓட்டம் ஒரு வெற்றியுள்ளதாய் மாறி இருக்கிறது என்று அர்த்தம். ஒருவேளை மரண பயத்தோடு கிறிஸ்தவ ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருப்போமே ஆனால் நாம் ஏதோ ஒரு இடத்துல தவறுகிறோம் என்று அர்த்தம். தேவன் பிதா தனக்கு வைத்ததான எல்லா வேலைகளையும் இந்த பூமியில செய்து முடிச்சிட்டேங்கிறதான ஒரு கம்பீரமான தொனிதான் முடிந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, எதையெல்லாம் அவர் செய்து முடித்தார்? பலிகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை மறிக்க ஒப்பு கொடுத்ததுனாலே, ஒரே தரம் பலியிடப்படும்படியாய் தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்ததுனாலே, இதுவரையிலும் நியாய பிரமாணத்திலிருந்து செலுத்தப்பட்டு வந்ததான அந்த பலிக்கு ஒரு முடிவை அவர் உண்டு பண்ணினார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இயேசு மாத்திர சிலுவையில மறிக்காமல் இருந்திருப்பாரே ஆனால் நாம் இன்னும் பாவத்துக்கு பரிகாரமாய், பாவ தண்டனைக்கு நிவிர்த்தியாய் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துகிறவர்களாகத்தான் காணப்படும். எப்பெல்லாம் பலி மிருகத்தை நம்ம கையில கொண்டுட்டு போறோமோ அப்பெல்லாம் நாம் பாவம் செய்து விட்டோம் என்பதை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கிறவர்களாய் வாழ்ந்திருப்போம். ஆனா என் பிள்ளை பாவத்தினால் வரும் வெட்கத்தை அனுபவிக்க கூடாது, பாவத்தினால் வரும் தண்டனையை இந்த பூமியில அவன் சுமக்க கூடாது என்பதற்காக தன்னைத்தானே பாவ பலியாக, ஜீவ பலியாக, பாவத்துக்கு பரிகாரமாய் ஒரே தரமாய் பலியிடும்படியாய் அவர் ஒப்பு கொடுத்ததினால்தான் பலி செலுத்துவதற்கு ஒரு முடிவை அவர் உண்டு பண்ணினார். 2வது, நியாய பிரமாணத்தின் பாவத்திற்கு அவர் நீங்களாக்கி ஒரு முடிவை உண்டு பண்ணினார். என்ன, இதுவரைக்கும் ஏதோ பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நியாய பிரமாணத்துல இதை செய்யணும், இப்படிப்பட்ட தண்டனைக்கெல்லாம் அவன் பாத்திரவானா இருக்கணும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளிய, ஒரு முடிவை கர்த்தர் அங்கே வைத்தார். இதுவரைக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் தான் போக முடியும். ஜனங்கள் பிரகாரத்திலே பலி செலுத்துகிறவர்களாய், பாவ நிவர்த்திக்காய் ஆசாரியன் இடத்திலே நிற்கிறவர்களாய் இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா என்னைக்கு தேவன் பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அன்றைக்கு இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்கிற அந்த கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேருகிறதான ஒரு பாக்கியத்தையும் நமக்கு உண்டு பண்ணி தந்தார். எங்கே தூரமாய் நிற்க வேண்டும் என்பதற்கான ஒரு காரியத்திற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணி அவர் அருகே சேருகிறதற்கு ஒரு துவக்கத்தை அவர் உண்டு பண்ணினார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நியாய தீர்ப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவருடைய அன்பின் எல்லையை விசாலமாக்கி இருக்கிறார். அதனால தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆய் கிழிந்தது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அந்த திரைக்கு நடுவிலே மகா பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் உள்ள நுழைய முடியும். ஆனா இன்னைக்கு தைரியமாய் கிருபாசன தண்டையில சேருகிற ஒரு பாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். வேதத்துல அநேக செய்து முடித்தவர்களை நாம் பார்க்க முடியும். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். சகரியாவை குறித்து நாம்
வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய ஊழிய நாட்கள் நிறைவேறின பின்பு அவன் தன் வீட்டுக்கு போனான் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நாமும் செய்து முடித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எபேசியர் 6:13 வாசிக்கிறோம், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய். அவர் விரும்புகிற காரியம் அதுதான். நான் உங்ககிட்ட தந்த பொறுப்பை நீங்க செஞ்சு முடிச்சிருக்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் அநேக மனிதர்களை வாசிக்க முடியும். சிம்சோனை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தன்னை எதற்காக அழைச்சார் என்கிற நோக்கத்தை மறந்தவனாய், தான் வந்த நோக்கத்தை மறந்து அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவன் செய்து முடிக்கல. ஆனா கர்த்தர் நம்மை அப்படிப்பட்டவர்களாய் அல்ல, செய்து முடித்தவர்களாய் நிற்கணும்னு சொல்லி விரும்புகிறார். இப்படி நாம் செய்து முடித்தது மாத்திரமல்ல, எப்படி இயேசுவானவர் தன்னுடைய ஆவியை பிதாவின் கையில ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நாமும் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய், தேவனிடத்தில் அவர் நமக்கு தந்த பொறுப்பை தேவனிடத்தில் ஒப்புவிக்கிறவர்களாய், சமர்ப்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் சொல்றார், நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், இனி நான் செய்யறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி தன் ஆவியை பிதாவின் கையிலே ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:46 இயேசு இப்படி சொல்கிறார். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 7வதாக, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஜெயத்துணியாய் முழங்கினதான கர்த்தர், நான் ஒப்புவிக்க வேண்டிய ஒன்று இருக்கு. அவர் தம்முடைய சுவாசத்தை எனக்குள்ள வைத்திருக்கிறார். இது என் தேவன் எனக்கு தந்தது, அதை நான் அவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய ஆவியை அவர் கையில ஒப்பு கொடுக்கிறார். இந்த பூமியில மனுஷனாய் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவியும் தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, பூமியில மனிதனாய் வாழ்கிற நாமும் கூட நாம் ஒப்புவிக்க வேண்டிய ஒரு கடமை ஒன்று இருக்கிறது. எப்படி இயேசு எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி பிதாவின் கையில தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல பூமியில வாழ்ந்ததான நாமும் செய்து முடித்தவர்களாய் ஒரு நாள் வருகிறது, நியாய தீர்ப்பின் அந்த நாள். அந்த நாளிலே அவர் நமக்கு தந்த தாளந்து, நமக்கு தந்த கிருபை, நமக்கு தந்த பொறுப்பு, நாம் இந்த பூமியில செயல்பட்ட எல்லா கிரியைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நாள் வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் ஒப்புவித்தார், நாமும் ஒப்புவிக்க வேண்டும். அவர் எப்படி ஜெயத்துணியாய் முடிந்தது என்று சொன்னாரோ அதே போல நானும் செய்து முடிச்சிட்டேன்னு அவர் சன்னிதானத்தில் வெட்கப்படாத ஊழியக்காரனாய் நிற்க வேண்டுமே. ஆனால் இந்த பூமியில சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். மத்தேயு 25:14-30 நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா, அங்கே அவனவன் திறமைக்கு தக்கதாக ஒரு சில தாளந்துகள் கொடுக்கப்படுகிறது. அங்கே ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து. 5 தாளந்தை பெற்றவன் அதை மறுபடியும் 5 தாளந்தாய் மாற்றுகிறான். 2 தாளந்தை பெற்றவன் அதை மீண்டும் 2 தாளந்தாய் சம்பாதிக்கிறான். ஆனால் 1 தாளந்தை பெற்றவனோ அவன் அதை புதைத்து வைக்கிறவன். ஆனா கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நாள் வந்த பொழுது தேவன் அவனிடத்துல கேட்கிறார், எஜமான் அவனிடத்துல கேட்கிறார், நான் உன்வசமாய் தந்த அந்த தாளந்து எப்படிப்பட்டதா இருக்கிற கேட்கும் பொழுது 5 தாளந்துடையவன் மீண்டும் 5 சம்பாதித்தவனாய் அவர் முன் நிற்கிறான். 2 தாளந்தை பெற்றவன் மீண்டும் 2 பெற்றவனாய் அவருக்கு முன்பதாக நிற்கிறான். ஆனால் 1 பெற்றவனோ அவருக்கு முன்பதாக வெட்கப்பட்டவனாய் அங்கே சாக்கு சொல்லுகிறவனாய் நிற்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மிடத்துல தந்ததான கிருபை, நம்மிடத்துல தந்ததான தாளந்து, நம்மிடத்துல தந்ததான திறமைக்கு தக்கதாய் நாம் செயல்படுகிறவர்களாய் இருக்கிறோமா, அல்லது அதை 1 தாளந்தை பெற்றவனை போல புதைத்து போடுகிறவர்களாய் இருக்கிறோமா? 30 வாசிக்கிறோம், தாளந்தை புதைத்து போட்டவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஒன்ன மறந்து போக கூடாது, கர்த்தர் நமக்கு இந்த பூமியில அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாய் தந்ததான கிருபை, தாளந்து, திறமை எல்லாத்தையும் நம்ம புதைச்சு போட்டுட்டோம்னு சொன்னா நம்ம
நமக்கென்று வைக்கப்பட்டு இருக்கிறது புறம்பான இருள் தான். ஆனா கர்த்தர் நமக்கு தந்த தாளந்தையும் கிருபையும் இந்த பூமியில அவருக்கென்று பிரயாசப்பட்டு அதை பெருக்குகிறவர்களாய் இருப்போமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தாய் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையுள்ளவனாய் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் இருக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு வேணுமா? புறம்பான இருள் நமக்கு வேணுமா? தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கையில தான் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒப்புவிக்க வேண்டுகிற அந்த நாளிலே நாம் வெட்கப்படுகிற ஊழியனாய் வெட்கத்தோட தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு எஜமான் செய்கிற காரியத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். அங்கே வேலைக்காரன் இடத்துல ஒரு உக்கிரானத்துவம் கொடுக்கப்படுகிறது. அவன் அதை சரியாய் செய்யலன்னு சொன்ன உடனே அவனிடத்துல அவன் கணக்கை ஒப்புவின்னு எஜமான் கேட்கிறார். அப்படி ஒப்புவிக்கும் பொழுது நான் விசாரணைக்கு உட்பட்டுட்டேன்னு அவன் அறிஞ்சு அது அங்கே ஞானமாய் அவன் செயல்படுகிறத இங்கே பார்க்க முடிகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் ஞானமாய் செயல்படுகிறவர்களாய் அல்ல, நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட உக்கிரானத்துவத்துக்கு உண்மையுள்ளவர்களாய் நாம் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதத்திலே தீமோத்தேயின் புஸ்தகத்திலே பவுல் எழுதுகிறார், உண்மையுள்ளவன் என்று எண்ணிதான் இந்த கனமான ஊழியத்துக்கு நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். அதே போலத்தான் உண்மையுள்ள உக்கிரானத்துவக்காரன் எண்ணிதான் எஜமான் தன் கையில கொடுத்ததான அந்த பொறுப்பை உணராத அந்த ஊழியக்காரன் தண்டனைக்குரியவனாய் மாற வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் ஞானமாய் செயல்பட்டதுனால தண்டனைக்கு தப்பித்தான். அருமையான தேவ பிள்ளையே, ஆனா நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்க கூடாது. அங்க நம்ம வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்துல, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு சர்டிபிகேட் நமக்கு வேண்டாம். கணக்கு ஒப்புவிக்கும் பொழுது இவன் நீதியுள்ளவன், இவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லத்தக்கதான ஒரு சர்டிபிகேட்டை பெறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்துல தந்த பொறுப்பை, நம்மிடத்துல தந்ததான காரியத்தை செய்து முடிக்கிறவர்களாய் இயேசுவை போல முடிந்தது என்று ஜெயத்தொனி முழங்குகிற ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வல்லமையுள்ளவர்களாய் மாற்றுகிற அந்த கர்த்தர் ஒரு நாளிலே நம்மிடத்துல கணக்கு கேட்கும் பொழுது வெட்கத்தோட அல்ல, நானும் உண்மையுள்ள ஊழியக்காரன் என்கிற ஒரு தைரியத்தோடு அவர் சன்னிதானத்தில் நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபைதாங்க. கொஞ்சத்துல உண்மையுள்ளவர்களாய் அநேகத்துல அதிகாரியாய் மாறுகிற அளவுக்கு கர்த்தர் எங்களை உண்மையுள்ள உக்கிரானத்துவம் உள்ளவர்களாய் வைப்பீராங்க. அப்படிப்பட்டவர்களாய் இந்த பூமியில வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு எங்களை நீங்க ஏற்படுத்தி இருக்கீங்கப்பா. அதை உண்மையும் உத்தமமாய் செய்ய ஆண்டவரே, உங்க சமூகத்துல சந்தோஷத்துல பிரவேசிக்கிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.